இன்னைக்கு நெறைய பேர்கிட்ட எஸ்ஐபி எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஜஸ்ட் என்கிட்ட நெறைய மணி இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா இருக்கிற மணிய நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறேன். ஸோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு எஸ்ஐபிய நம்ம இது மாதிரி பண்ணோம்னா, நமக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து வித்ட்ரா பண்ணுறது இந்த எஸ்ஐபியா தான் இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணாம, நம்ம வந்து ஒரு கோல் பேஸ்டு எஸ்ஐபியா பண்ணும்போது, நம்மளோட டார்கெட் ஈஸியா அச்சீவ் ஆகும். அத நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போகிறோம், அதுக்காக இந்த எஸ்ஐபியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கோல் பேஸ் பண்ணி நம்மளோட எஸ்ஐபியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 99% அந்த எஸ்ஐபியை நம்ம ட்ராப் பண்ண மாட்டோம். ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நமக்கு என்ன தான் வந்து எமர்ஜென்சி வந்தாலும் வேறு எதனா மணியை தான் நம்ம விட்ரா பண்ணுமே தவிர இந்த எஸ்ஐபியை நம்ம பிரேக் பண்ண மாட்டோம். அதே போல் உங்கள் சில்ட்ரன்ஸோட ஹையர் எஜுகேஷன், உங்கள் சில்ட்ரனோட மேரேஜ், அது மாதிரி ஒரு பர்டிகுலர் கோலை வச்சு நம்ம வந்து எஸ்ஐபி போகும்போது வேறு எந்த எமர்ஜென்சி வந்தாலும் இதை நம்ம பிரேக் பண்ண மாட்டோம். ஸோ ஃபுல்லாக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறத நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கோல் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால ஒன்று நம்மளுடைய எஸ்ஐபியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ரெண்டாவது மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆனாலும் அதை பற்றி நம்ம பேனிக் ஆக மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய கோல் வர்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. இந்த டெம்பரவரியாக மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுதுன்றதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கோலுக்கான அமௌண்ட்டு நிறைய ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம ஃபர்தராக லம்சமாக சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் எஸ்ஐபி பண்ணும்போது பிளைண்டாக பண்ணாமல் ஒரு கோல் பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் எஸ்ஐபியை பிளைண்டாக பண்ணாமல் ஒரு கோலை செட் பண்ணி பண்ணுங்கள். ஹாப்பியாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள்.